தேதி அன்றைக்கு கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. தெரியாது, திடீர்னு மூச்சு எடுக்க முடியலன்னு சொன்னார். அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்திருக்கலாமல்லா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் தெரியல. அப்புறம் சரி, உடனே ஐசியில் தான் வச்சுருந்தாங்க. ஐசியில் வைக்கிறோம், என்னங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறீங்க, பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டு ஐசியில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஐசியில் வச்சுருந்து சரி நாங்கள் வேறு பக்கம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லிட்டாங்க, கோயில்பாளையம் வரைக்கும் தான் இந்த பேஷண்ட் இருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் விட மாட்டோம், ஏன்னா வழியில் போகிற வழியில ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மணி வரைக்கும் அன்னூரில் ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணி, இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. உடனே அக்கா ஜாக்லின் எங்கள் அக்கா, அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி மச்சாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வாக்குத்தத்த வசனங்களை எனக்கு சொன்னாங்க. யோபு 33வது அதிகாரம் 4வது வசனத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த வசனத்தை சொல்லி நீ டெய்லி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வசனம் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு ஏற்ற வசனம் எனக்கு கிடைத்தது. பாருங்க, இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோடனே அங்கேயும் ஐசியில் தான் வச்சுருந்தாங்க. கொங்குநாடு ஆஸ்பத்திரியில் ஐசியில் 2 நாள் வச்சுருந்து அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு சொன்னாங்க, எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா சுகர் ஹை லெவல் இருக்குது, கொலஸ்ட்ரால் ஹை லெவல் இருக்குது, அவருக்கு ஹார்ட்டுக்கு போகிற நரம்பெல்லாம் சுருங்கி போயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஒருவேளை ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணது வேண்டியது வரும், அதுக்கும் எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டெட்டு வைக்கலான்னு அதுக்கும் முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு சீரியஸான கண்டிஷனில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு உள்ளமே உடைந்து போன நிலைமையில் நாங்கள் உட்காந்துருந்தோம். 2 நாள் ஐசியில் வச்சுருந்தாங்க. அப்போ சகோதரி சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வச்சு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஐசியில் அவர் இருந்தார், நான் வெளியே உட்கார ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு 2 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க சொன்னாங்க, போயிட்டு 10 நாள் கழித்து நீங்கள் திரும்பி வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நான் உள்ள உடைந்தவனாக நாங்கள் இருக்கிற வேளையில் சகோதரி சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேலே நான் கை வைத்து அந்த ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு யோபு சொன்னாரே, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த மகனுக்கு உயிர் கொடுக்க உம்முடைய சுவாசத்தை இயேசுவின் நாமத்தினால ஆர்ட்டு பகுதியில் ஊதுகிறேன்னு சொல்லி நான் இரவும் பகலும் டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, அடுத்த 10-20 நாள் கழித்து நாங்கள் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போகிறப்போ இந்த டாக்டர் சொன்னார், அந்த அடைப்பெல்லாம் இல்லாமையே போயிருச்சுன்னு சொல்லி. மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் நாங்கள் வீட்டில் பாருங்கள் ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளை நாங்களே யோசிக்கிற இருந்த அமௌண்டெல்லாம் இதுக்கே நம்ம செலவு பண்ணிட்டோமே, மறுபடியும் வேற ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, சரி பாப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. நாங்கள் போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த சின்ன சின்ன பிளாக்குகள்லாம் அது இல்லை, அது கரைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். இதற்கு காரணம் ஜெபம். இந்த வேத வசனம் உயிர் கொடுத்தது கணவருக்கு. அப்படியாய் கர்த்தர் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, டீமா இருந்து நாங்க எல்லாரும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நாங்களே எங்க டீம் எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றோன்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தினாங்க. எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உயிர் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எங்களுக்காக ஜெபித்த இந்த சபை பிள்ளைகளுக்கு, டீம் எல்லா பிள்ளைகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியை எங்களை நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கொடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆமென்.